ஹாய் காய்ஸ், நாங்கள் ஜேகே ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் கவர் பண்ணுறோம். நம்ம டான்ஸ் கவர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தளபதி பர்த்டேக்கு பண்ணியிருக்கோம், பர்த்டேக்கு பண்ணியிருக்கோம், தலைவர் பர்த்டேக்கு பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ஸ்பெஷலாக நம்ம சூர்யா பர்த்டேக்கு ஒன்று பண்ண போகிறோம். அந்த பர்த்டே பண்ண போகிறனால புதுசாக நிறைய பேர் ஜாயின் ஆகியிருக்காங்க. அதில் பெஸ்ட்டாக நம்ம கூட ஒரு போய் இருக்காரு, அவரோட பேசுவோம். வெல்கம் ப்ரோ. ஹாய், உங்க நேம் என்ன? அதுஷ். உங்களோட நேம் வந்து அதுஷன். இவருக்கு நான் கேட்போம், ஜேகே ப்ரொடக்ஷன் எப்படி அறிமுகமானீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்போம். சொல்லுங்க ப்ரோ. ஃபில்ம் ஒன்று ஷார்ட் ஃபில்ம் மூலமாக தான் நான் ஃபில்மை கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்தடுத்து ஃபில்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ ஒன் டே நான் ஒரு டைரக்டராகவோ ஒரு ஆக்டராகவோ ஆகணும், அச்சீவ் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்டாக ஜேகே ப்ரொடக்ஷன் இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ ப்ரோ உங்கள் கையில் தான் இருக்குது. அது ஓகே, அது நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய டேலண்டான ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்கள நாங்கள் கொண்டு போய்கிட்டு தான் இருக்கோம். அதில் ஒருத்தரும் தான் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போவோம். அதே மாதிரி இன்னைக்கு டான்ஸ் கவர், நம்மட காட் மூட் டான்ஸ் கவர் எப்படி இருந்துச்சு? வெறித்தனமாக இருந்துச்சு. மாஸ்டர் மாஸ்டர் வேற மாதிரி சொல்லவா வேணும். ஓகே, எனது உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும் தான் நம்ம. ஆமாம், அது என்ன? ஒரு டைரக்டர் ஆக்டர். ஓகே, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெஸ்டான பேர் என்னோட இதை நான் வைக்கணும். ஓகே, அப்ப அதுஷன் நம்மளோட மீட் ஆகிருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் இருப்பாரு. அடுத்து அதிரத்தம் படத்துலயும் இருக்காரு. அப்டேட் வந்துடும், பாத்துட்டு இருங்க. தேங்க்யூ அதுஷன். ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு. டான்ஸ் கவர்ல வந்து இன்னொருத்தர் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்போம், அவரோட நேம் என்னன்னு பெஸ்டா கேட்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உன் நேம் என்ன ப்ரோ? கௌஷிக். ஓகே ப்ரோ, இன்னைக்கு டான்ஸ் கவர் எப்படி இருந்துச்சு? செம்மையா தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட மாஸ்டர் எப்படி? ஓகே, நீங்க எங்க இருந்து ப்ரோ வாரி? நான் வந்து ரத்னபுரம். ப்ரோ ரத்னபுரம். நானும் ப்ரோவும் ஒரு சின்னதா ஒரு மீம்ஸ்ல ஒரு மோதல் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நட்பா இருக்கோம். நான் அடுத்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து நாம தான் இருக்கும். அதனால ப்ரோவும் நானும் நிறைய சேர்ந்து படங்கள் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. அதே மாதிரி இது மாதிரி டான்ஸ் கவரும் பண்ணலாம் ஐடியான்னு இருக்கு. இவர் தலை ஃபேன், நான் தளபதி ஃபேன். ஓகே, எனது மெயினான ஒரு மேட்டர், இவரோட ட்ரீம் என்ன அப்படின்னு நான் இவர்கிட்ட கேட்போம். உங்க ட்ரீம் என்ன? நடிச்சா ஹீரோ தான். நடிச்சா ஹீரோ தான் நடிப்பாராம், இல்லாட்டி நடிக்க மாட்டாராம். நான் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி. ஓகே, அடுத்து நம்ம இன்னொரு ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, உங்க நேம் என்ன ப்ரோ? அபிஷான். இவரோட நேம் அபிஷான். என் தம்பியோட நேம் அபிஷான், என் தம்பியோட நேம் தான். ஓகே ப்ரோ, நீங்க இன்னைக்கு டான்ஸ் ஸ்கூல்ல எப்படி பண்ணீங்க? ஓகே, போக புடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னா. ஓகே, போக புடிச்சுக்கொள்வாரு. ஜேகே ப்ரொடக்ஷன் எப்படி அறிமுகமாங்க? ஓகே, அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு ஆக்டிங்ல ஏதாச்சும் ஆசை இருக்கா? அப்ப கண்டிப்பா எங்களோட ஜாயின் பண்ணுவீங்களா? அப்ப ஜேகே ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியா புதுசா நியூவா ஜாயின் ஆகிறவங்க கண்டிப்பா சான்சஸ் கொடுப்போம். பெஸ்ட் படி தான். இப்போட ட்ரீம் என்ன நாங்க கேட்டுறோம். உங்க ட்ரீம் என்ன ப்ரோ? மெயினா இருக்கும் தானே ஏதாவது? ஓகே, நல்லா. அப்ப நாங்க அடுத்தடுத்த ஜேகே ப்ரொடக்ஷன் வீடியோஸ்ல இவங்களை பார்க்கலாம். கண்டிப்பா இவங்களுக்கு ஜாயின் ஆகும். அப்புறம் இவங்களோட ஸ்பெஷலா இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தாரு. அவர் சினிமா போட்டோகிராஃபி, அவருக்கு இல்லை. அவரை நாங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறோம். அவர் தான் சினிமா போட்டோகிராஃபி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்படியே நாங்க கொஞ்சம் மேல போமா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அப்புறம் இப்பயும் போல டான்ஸ் கவர்னா நம்ம சல்மான் இருப்பாரு, மாஸ்டர் இருப்பாரு, சிஎம் சார், நம்ம வருண் சார் இருப்பாரு. எங்க ஓட்டுறீங்க நீங்க? வாங்க சரியா. அவர் கேமரா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. தெரியாதவா இருக்காரு. மாஸ்டர் இருக்காரு. ஒரு பாட்டு ஸ்லோ பண்ணு. ஓகே மாஸ்டர், அவன் வாடா மாப்பிள போடுவான். எப்படி நம்ம பசங்க எல்லாம் என்ன மாதிரி பண்ணாங்க? நல்லா பண்ணிருக்கானுங்க. நீங்க வந்து சாங்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு புது டீம் தான். நம்ம அபிஷானை தவிர எல்லாருமே புது டீம். அவரை கூட நம்ம வந்து அபினாஷ்னு மாத்திரலாம். சிஎம் வந்திருக்காரு. அப்புறம் எங்க டான்ஸ் கவர்ல இந்த வாட்டி, போன வாட்டிலாம் தளபதி, இளைய தளபதியா இருந்தாரு. இப்ப வந்து சிஎம் மாற வேண்டியதா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம
இளைய தளபதி டிஜே அபிஷான். சொல்லுங்க உங்களோட டான்ஸ் அனுபவம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சிஎம் சார் நல்லா டான்ஸ் பண்ணோம். இன்னைக்கு நிறைய புது பேஸ் வந்துச்சு. அவங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சரவணா புது ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுருக்காரு. So, அதனால நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து நம்மளோட வருண் சார் கிட்ட கேட்போம். ப்ரோ இவர் கொஞ்சம் ரொம்ப பிஸியா மேட்ச் அப்டேட் போறனால ஜேகே ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. ஆனாலும் இந்த காட் மோடு ஆடியே ஆகுவே அப்படின்னு வந்திருக்காரு. காட் போட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அனுபவம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜேகே ப்ரொடக்ஷனோட டான்ஸ் கவர் நல்லா பண்ணுவோம். அதுவும் சூர்யானா பாட்டு செஞ்சு விட்டுருவோம். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வீடியோ எடுத்து சப்போர்ட் பண்றது நம்மளுடைய தனுஷ்கர். தனுஷ்கர் அவதான் சப்போர்ட் பண்ற, ஷூட்டிங்க்கும் வருவாரு, சப்போர்ட்டும் தருவாரு. எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் என்ட்ரி ஆகுறேன். கொஞ்சம் நாளா வரல, மறுபடியும் என்ட்ரி வந்திருக்கிறேன். தொண்டுவர் வர பாக்குறேன். இவங்கெல்லாம் ஓஜி ஜேகே ப்ரொடக்ஷன்ஸ். ஒரு காலத்துல ஜேகே ப்ரொடக்ஷன் 5வது படத்துல இருந்து 8, 9 தான் இருந்தான். அதுக்கப்புறம் மிஸ்டேக் அப்படி அப்படியே போயிட்டான், பிஸி ஆயிட்டாரு. மறுபடியும் வந்திருக்காரு. பேக்கடி ஓஜிஸ் பேக்கடி. ஓகே, சாங் சும்மா வேற லெவல்ல இருக்கும், டான்ஸும் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் ஒன்று தாங்க. அதே மாதிரி எங்க படங்களும் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் சப்போர்ட் ஒன்று தாங்க. ரொம்ப டிலே ஆகுறோம் சொல்லி ஒன்றும் நான் டிலே ஆகினாலும் நாங்கள் குயிக்கா வந்துடும். அதனால ஜேகே ப்ரொடக்ஷன் கம் பேக்.